பிரைஸ் த லார்ட். சிலை வழிபாடு பற்றி வேதம் கூறும் காரியங்களை நாம் பார்க்கலாம். சிலை வழிபாடு தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. அவைகளை உண்டாக்கவும் வணங்கவும் கூடாதென்று தேவன் கட்டளையிட்டுள்ளார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். சிலை வழிபாடு செய்பவர் நரகத்தில் பங்கடைவார். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். சிலையை வழிபடுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. சிலையை வழிபடுகிறவர்கள் தேவனுடைய அரசில் பிரவேசிக்க முடியாது என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை தெளிவாக நமக்கு விளக்குகிறது. சிலை வழிபாடு எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது வேதத்தில் என்பதை நாம் பார்க்கலாம். முரட்டாட்டம் பண்ணுதலும் பொருளாசையும் விக்கிரக ஆராதனைக்கு சமமாகும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் இப்படியே சொல்கிறது. பொருளின் மேல் ஆசை வைப்பது பாவமாகும். பணக்காரனாயிருந்தும் பொருளாசையின்றி கர்த்தரை அதிகமாய் தேடின ஆபிரகாம், தாவீது போன்றோரும் உண்டு. 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்ட யூதாஸ் போன்றோரும் வேதத்திலே காணப்படுகிறார்கள். அவரவர் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சரியாக சம்பாதிப்பது தேவைதான். ஆனால் மிதமிஞ்சிய ஆசை கொண்டு பொருள் ஒன்றே தன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ்பவன் பொருளாசை உள்ளவன். அவன் விக்கிரக ஆராதனைக்கு சமமாக எண்ணப்படுகிறான். சிலைகளுக்கு முன்பாக மெழுகுவர்த்தி கொளுத்துவது அல்லது படங்களுக்கு முன்பாக மெழுகுவர்த்தி கொளுத்துவது, சிலைகள் படங்களுக்கு மாலையிடுவது, பூச்சூட்டுவது, பத்தி கொளுத்துவது, பொட்டு வைப்பது, தேங்காய் உடைப்பது, ஆகாரம் படைப்பது, பலியிடுவது, சூடம் கொளுத்துவது, தூபவர்க்கம் காண்பிப்பது, சிலைகளுக்கு முன்பாக குனிவது, முழங்கால் படியிடுவது, அவற்றை தொட்டு முத்தமிடுவது, கை கூப்புவது போன்றவை வேதத்தின்படி மிகவும் தவறுதலாகும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை நாம் இதை பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேயும் நாம் இதை பார்க்கலாம். வாகனங்கள், தொழில் செய்யும் இடத்திலுள்ள பொருட்களுக்கு பொட்டு வைத்து வணங்குதல், முட்டை உடைத்தல், எலுமிச்சை பழத்தை நசுக்குதல், பூசணிக்காய் உடைத்தல் போன்றவையும் விக்கிரக ஆராதனைகள்தான். ஆயுத பூஜைக்கும் பிற சடங்குகளுக்கும் பணம் தருவதும் கிறிஸ்தவர்கள் செய்ய தகாததாகும். தேரிழுத்தல், சப்பரம் சுமத்தல் போன்றவையும் வேதத்தில் கூறப்படாத வழக்கங்களாகும். இது தவிர வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எதற்காகிலும் அல்லது யாருக்காகிலும் கொடுத்தால் அது சிலை வழிபாட்டிற்கு சமமாகும். ஒருவன் தன் மனைவியையோ தொழிலையோ தேவனை விட அதிகமாக நேசித்தால் சிலை வழிபாடாகும். செய்யும் தொழிலே தெய்வமல்ல, கர்த்தரே தெய்வம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. சிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் அழிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. விக்கிரக மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும் என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேயும் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டரித்து அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை நாம் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை அக்கினியினால் சுட்டரித்து, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள் என்று உபாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. சிலைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அவற்றை நாம் கவனிப்போம். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம் என்று ஏசாயா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகிறது.
கர்த்தர் நரகலான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் சிலைகளை ஒளிய பண்ணுவார் என்று எசேக்கியேல் 30 கூறுகிறது. சுரூபங்களையும் சிலைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார் என்று மீகா 5 கூறுகிறது. விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு தேவன் அழித்து போடுவார் என்று சகரியா 13 கூறுகிறது. இப்படியாக சிலைகளை பற்றி வேதாகமம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. விக்கிரகங்களை வணங்குவதும் விக்கிரகங்களை செய்வதும் விக்கிரகங்களை வழிபடுவதும் வேதத்தின்படி மிகவும் தவறான செயலாகும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். வீணான உலக காரியங்களுக்கு நாம் மயங்கி உலகத்தின் பொருட்களுக்கு நாம் ஆசைப்பட்டு தேவனை விட்டு வழிவிலகி செல்லாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருப்போம். வேதத்தின்படி ஒவ்வொருவரும் வாழுவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.